Good afternoon. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, இன்று லீனா அவர்களுடைய தாயாரும் ஜானிகளுடைய மாமியாருமான அண்ணா ராயர் இவர்களின் 30வது நாள் நினைவு நாளாக இன்று கொண்டாடுகிறோம். சென்ற மாதம் அவர்கள் இறைவன் அடி சார்ந்தார்கள். அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் இந்த குடும்பத்திற்கும், தாயை இழந்த இந்த குடும்பத்திற்கு, மனைவியை இழந்த அந்தோணி ராயர் அவர்களுக்கும் ஒரு பலமாகவும் ஆறுதலாகவும் அந்த இறைவன் ஏற்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். நமது வாழ்விலும் குறிக்கோளோடு வாழ வேண்டும். குறித்த காலம் வரும்போது நாமும் அந்த குறிப்பிட்ட இடமான இறைவனுடன் சேர வேண்டும் என்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா? நாம் தவறு செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேண்டு இறைவனிடம் நிறைய வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உருக்கமாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோமாக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமலை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. அனைத்துலகையும் அமைத்தாளும் இறைவா, இறந்தோர்வும் திருமுன் உயிர் வாழ்கின்றனர். உம் புனிதரும் உம்மில் நிறைவான இன்பம் துவைக்கின்றனர். இவ்வுலக வாழ்விலிருந்து உம்மால் அழைத்துக் கொள்ளப்பெற்ற எங்கள் சகோதரி அன்னாள் ராயருக்காக நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உமது கருணையால் அவர் நிலையான ஆறுதலை பெற்று நிறைவாக வாழ்வு பெற்று மகிழ்ச்சி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே என்று மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதிமொழிகள் அதிகாரம் 31 வசனங்கள் 10 12, 17 18, 20, 23 30 வரை. திறமை வாய்ந்த மனத்திடம் உள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தனது வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தருமென்பது அவளுக்கு தெரியும். அவர் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோருள் ஒருவனாயிருப்பான். மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயும் இருப்பான். அவள் பட்டாடைகளை நெய்து விற்பாள். வணிகரிடம் இடுப்பு கச்சைகளை விற்பனை செய்வாள். அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக பூண்டவள். வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள். அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள். அன்போடு அறிவுரை கூறுவாள். தன் இல்லத்தின் அலுவலர்களில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான். திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு. அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றம் அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
Second reading, a reading from the second letter of Paul to the Corinthians, chapter 5, verses 1 and 6 through 10. We know that if our earthly dwelling, a tent, should be destroyed, we have a building from God, a dwelling not made with hands, eternal in heaven. So we are always courageous, although we know that while we are at home in the body, we are away from the Lord. For we walk by faith, not in sight. Yet we are courageous, and we would rather leave the body and go home to the Lord. Therefore, we aspire to please him, whether we are at home or away. For we must all appear before the judgment seat of Christ, so that each one may receive recompense, according to what he did in the body, whether good or evil. The word of the Lord. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் இனியவர்களே, மனைவியை இழந்து தவிக்கும் திருவாளர் அந்தோணி ராயர் அவர்களுக்கு எனது அனுதாபங்களையும், தாயை இழந்து தவிக்கும் லீனா, மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ். ஜானி, லாஸ்ட் mother-in-law, and Vikram and Kavya lost their grandma. My deepest condolence to you. So today, இந்த நாள் வந்து 30வது நினைவு நாள். இந்த பிரசங்கம் நாம் கொடுக்கும் இந்த கருத்து அண்ணா ராயருக்காக இல்லை, நமக்காக. இந்த நிலையான வாழ்வில் எப்படி நிலைபெறும் வாழ்வாக மாற்ற முடியும் என்பதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு பொருள். இது நிலையான வாழ்வு. நம்மளாம் இந்த இங்கே இருக்கும் எல்லாருமே இன்னொரு 100 வருஷத்தில் இருக்க மாட்டோம், ரைட் தானே? யாராவது இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோமா? நோ.
இந்த உலகத்து வரும்போது நம்ம எதுவும் கொண்டு வரல. அந்த பைபிளில் யோபு ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேக்கட் we came, naked will go. பிறக்கும்போது நாம் எதையும் கொண்டு வருவதில்லை. இதுவும் பகவத்கீதையிலையும் அதான் சொல்லுது, எதை கொண்டு வந்தாய் அதற்காக அழுகிறாய் அப்படின்னா வரும். நாம் இங்கே வரும்போது எதையும் கொண்டு வரலை, போகும்போது எதையும் கொண்டு போவதும் இல்லை. போகும்போது $1 மில்லியன் எதாவது கட்டி மூட்டையை கட்டி போகிறதில்லை. போகும்போது நம்ம எதையும் கொண்டு போகுது. ஆனால் இந்த இறப்பிற்கும் பிறப்பிற்கும் இடையே உள்ள நாட்களில் நாம் என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், எத்தனை நாள் வாழ்ந்தோம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் என்பதை பொறுத்து நாம் நிலையான வாழ்வை நிலையான நினைவுகளை மக்கள் மனதில் நாம் விட்டு செல்ல முடியும். அதுதான் வாழ்க்கையில் பார்த்தா உறவு தான் முக்கியம், ரிலேஷன்ஷிப். நம்ம என்ன பதவி வைத்திருந்தோம், எவ்வளோ பணம் வச்சுருந்தோம் அப்படி பற்றி யாரும் நினைக்க போகிறதில்லை. ஆக நம்ம உறவுகள் மிக மிக அவசியமானது. நம்ம எப்படி பிறரோடு நாம் உறவு கொண்டிருந்தோம், எப்படி அவர்களுக்காக நாம் தியாகம் செய்திருந்தோம், அதுதான் நமது வாழ்க்கைக்கு நிலையான வாழ்க்கையை கொடுக்க முடியும். முதல் வாசகத்தில் வாசிக்கிறது போல நமது வாழ்க்கையில் எதுவும் நிலையல்ல. எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சமிருந்தால் நாம் எப்பொழுதுமே இந்நிறை வாழ்வில் வானுலகில் நாம் வாழ்வாங்கு வாழ முடியும். ஆக அன்புடையோர் நாம் நிலை பெற்று வாழுவோம். ஆக நமது வாழ்க்கையில் நாம் இறந்து போகிறோம் வந்து போகிறோம், அதுக்காக வருந்துவது அவசியமில்லை என்று புனித பவுல் அதை கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆக therefore aspire to please him whether we are at home or away. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போய் வானவர்களில் வாழ்ந்தாலும் சரி, நாம் கடவுளை மகிழ்விப்பதற்காகவே இந்த உலகத்திலே பிறந்தோம். ஆகவே அதை take courage and we rather leave this body and go home. ஆக வானுலகம்தான் நமக்கு நிலையான, அது எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு. அது எல்லா மதங்களிலும் வானுலகம் ஒன்று இருக்கிறது, இந்த உலகம் ஒரு நிலையான வாழ்வு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆக இந்த நமக்குள்ள ஒரு சாய்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் we can leave some footprints in the hearts of people, good memories, or we can leave some scars in the minds of the people. ஆக நாம் பிறருடைய இதயங்களிலே இடம்பெற வேண்டுமென்றால், பிறருடைய இதயங்களில் நாம் நிலையான வாழ்வு பெற வேண்டுமென்றால் நமது வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் we may leave some scars in the minds of the people. அதான் வாழ்க்கையை. நம்ம இறக்கும்போது 4 பேர் ஆஹா நல்ல மனுஷன் செத்து போனான் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் ஆஹா நல்ல இருந்தாயா செத்து போனாயா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. ஆக 4 பேர் நம்மளை பார்த்து நமக்காக புதில் சொல்லுவாங்க, நாம் பிறக்கின்ற போது நாம் அழுகிறோம், நம்மை சுற்றியுள்ளவர்களாம் சிரிப்பார்கள். ஏன்னா புது குழந்தை பிறந்துருச்சு, போது அது ஒரு புதிய உயிர் வந்திருக்குது, ஒரு குழந்தை பிறந்தது என்று பிறரெல்லாம் சிரிப்பார்கள், நாம் அழுது கொண்டிருப்போம். ஆக குழந்தை அழுதுச்சுன்னா சிரிப்பாங்க இல்லையா? ரைட். ஆக நாம் இறக்கும்போது நாம் சிரிக்க வேண்டும், நம்மை சுற்றியுள்ளவர்களாம் அழ வேண்டும். நாம் சிரிக்க வேண்டும் என்றால் நான் நிறைவான வாழ்வை வாழ்ந்து விட்டேன், நல்ல வாழ்வு வாழ்ந்து விட்டேன், நான் நிம்மதியாக செல்கிறேன் என்று நாம் சிரிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நாம் இதையெல்லாம் சாதித்து விட்டேன், ஆக நான் நிம்மதியாக சந்தோஷமாக செல்கிறேன். நாம் செல்லும்போது நம்மை சுற்றியிருக்கும் சுற்றத்தார், நம்மை சுற்றியிருக்கும் நண்பர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். ஏனென்றால் they are going to miss us. அதைத்தான் இந்த அம்மா செஞ்சாங்க. So we all cry and tears because she was great. 5 ஆண்டுகள் புற்றுநோயால் கஷ்டப்பட்டாலும் சிரித்த முகம் மாறவில்லை. என்ன சொல்ல ஒரே வாரத்தில் ஒரே சென்று சொல்ல போனால் she gracefully suffered.
and gratefully died. ஆக அந்த அந்த அதாவது she never complained. அவங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, அவங்க லீனாவோட அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொல்லுவார், she was always pleasing everyone. அடுத்தவங்களை மகிழ்வுபடுத்த வேண்டும், அடுத்தவர்களுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும், அந்த எண்ணம் இருந்தது. எப்போதுமே she was a peacemaker. ஒரு அமைதியின் அடையாளமாகவும் சமாதானத்தின் கருவியாகவும் அவர்கள் இருந்தார்கள். அண்டு எந்த நேரத்திலும் கஷ்டப்பட்ட போதும் துன்பப்பட்ட போதும் she never gave up her faith. அவருடைய கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசத்தையும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் அவர் என்றுமே மாறாமல் இருந்தார்கள். அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அண்டு அந்த அண்ணா கடவுள் இயேசு சொன்னது போல, என் மீது விசுவாசம் கொண்டவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்ற வார்த்தையை தம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். அந்த வார்த்தைக்கு அவர்கள் ஒரு விட்னஸ், ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர்கள். அந்த நமது வானக தாய் மரியாதை போல, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதைப் போல, இந்த தாயும் கடவுளுடைய விருப்பத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டவர்கள். அதற்கு ஒரு விட்னஸ், அதற்கு உதாரணம்தான் அவர்களுடைய மகிழ்வோடு எப்படி தனது நோயை ஏற்றுக்கொண்டு அந்த கிரேஸ், அதாவது கிரேஸ்ஃபுல்லி she suffered and gratefully she died. And she had a unconditional love and always took care of the kids. And she was always faith centered. அது விசுவாசம், நம்பிக்கையும் தான், கடவுளுடைய நம்பிக்கையும் தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது. ஆக அன்பானவர்களே, நாம் நமது உறவினர்கள், பெற்றோர்கள், அவர்களெல்லாம் எல்லோருமே நாமெல்லாம் இறப்போம். ஆனால் கடவுள் இந்த நம்ம வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல, those who believe in him will never die. அண்டு விசுவாசம் கொண்டவர்களுக்கு இயேசு வாழ்வு தருகிறார். நாமும் பிறர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது, பிறருக்காக வாழும்போது நாமும் அவருடைய உள்ளத்திலே வாழ்கிறோம். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அண்ணா அவர்கள் தான் விட்டு சென்ற நல்ல நல்ல நினைவுகளை நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் சொன்னது போல, இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ் and always graceful and unwavering faith. இந்த மாதிரி இந்த குணங்களை நமது உள்ளத்திலே இருத்தி நமது வாழ்க்கையிலையும் கடைபிடித்தால் நாமும் அவரது நினைவை நமது வாழ்க்கையிலே கொண்டாடுகிறோம். ஆக இன்றைய இந்த திருப்பலி இவருடைய வாழ்க்கையை கொண்டாட்டம். அவர்கள் வானக வீட்டிலே வாழ்கிறார்கள் என்ற அந்த மகிழ்வோடு நாம் அவர்களுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். இந்த வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து 2 குழந்தைகளுக்கு தாயாகி, அந்தோணி அவர்களுக்கு அவர் மனைவியாக இருந்து, முதல் வாசகத்தில் வாசித்தது போல அவர்கள் மாண்புமிகு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும். அவர்களை விட்டு சென்ற நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நமது வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவர்களுடைய நினைவை நமது இதயத்திலே வைத்து வாழ்கிறோம். அவருடைய நினைவை நாம் நம் மனதிலே வைத்திருக்கிறோம், வாழ்க்கையிலே வைத்திருப்போம். அதன் மூலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மிகுந்த நன்றியோடு இருப்போம். அந்த கடவுள் என்றும் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுப்பாராக. May she rest in peace. Amen.
இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை தான் நமது வாழ்வின் அடித்தளம். ஆகவே நமது நம்பிக்கையோடு நம்பிக்கையின் கீதத்தை பாடுவோமாக. இறை இயேசுவில் இனியவர்களே, நம் திருமகனாகிய கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்த எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையை நாம் மன்றாடுவோமாக. வாழ்வோரும் இறந்தோர் மீட்படைய அவரை நம்பிக்கையுடன் வேண்டுவோமாக. நாம் அனைவரும் விசுவாசத்திலும் ஒற்றுமையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். போரினால் விளையும் தீமை அனைத்திலும் இருந்து உலகத்தை காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முடிவில்லா வாழ்வை தரும் உணவாகிய கிறிஸ்துவை உடலை உட்கொண்ட திருமதி அன்னா ராயர் இவர் இறுதி நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கினால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பெற்று இறந்து போன எம் சகோதரி அன்னா ராயர் அண்மையில் நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட ஜெசிந்தா ஜோசப் புனிதர்களோடு என்றென்றும் தோழமை கொண்டிருக்க வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இறந்து போன இவருக்காக மனநொந்து வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீ ஆதரவாக இருந்து கனியுடன் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையுடன் பக்தியுடன் உடையவர்களாகிய கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் மகிமைக்கும் உமது அரசில் ஒரு நாள் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை மன்றாடும் எங்கள் வேண்டுதலை இறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பயன்படுவதாக. இதனால் பாப்பம் அனைத்திலுமிருந்து அவர்களை விடுதலை பெற்று உமது மீட்பில் பங்கு வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பலிபீடத்தில்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். அன்பு மிகுந்த எங்கள் ஆண்டவரே, நாங்கள் செலுத்தும் திருப்பலி உமக்கு உகந்ததாகி எம் சகோதரி அன்னாராயருக்காக நாங்கள் விரும்பி தேடும் பாவ மன்னிப்பை அவருக்கு அளிப்பதாக. இவ்வாறு அவருக்கும் புனிதர்களோடு என்றென்னும் மக்களித்து மகிழவும் உமது மாட்சியை இடையராது போற்றி புகழவும் தயை கூர்ந்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே என்று மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கிறது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்று வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏனெனில் ஆண்டவரே, உமது சுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனுபவோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திரு உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பெர்னட், ஏனைய ஆயர்கள், திருப்பலியாளர்கள், துறவியர், பொது நிலையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் ஒரு அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அண்ணா ராயர் என்னும் எங்களது சகோதரியை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாகவும் திருமகளுடைய சாவில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையுடன் இறந்து போல எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக நாம் நினைவுகூரும் நமது உறவினர்கள், பெற்றோர்கள், இவர்களுக்காகவும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிவுடன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை உருக்கமுடன் மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிவின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்று நமக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் இங்கே குழுமியிருக்கும் இந்த திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருளும் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோமா. இறைவன்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை நம்பினோருக்கு இறப்பிலும் வாழ்வு தருவோர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பேர் பெற்றவரே. ஆண்டவரே, எழுதியவர்கள நான் தகுதியற்றவன், வார்த்தை பண்ணி சொல்லியலும் என் ஆன்மாக்கணும். கிறிஸ்துவின் திரு உடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில் வாழ்வளிப்பதாக.
ஜெபிப்போமாக. காலங்களை கடந்த கடவுளை, நாங்கள் வானக கொடைகளை பெற்று அன்போடு உமக்கு நன்றி கூறி எம் சகோதரியான ராயருக்காக உமது தாழ் பணிந்து கேட்கின்றோம். அவரும் திருமகனின் பாடுகள் வழியாக தாம் பாவத்தலைகளிலிருந்து விடுபெற்று மகிழ்ச்சியுடன் உம்மிடம் வந்து சேரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே என்றும் அன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் தயவு செய்து அமரவும். Thank you all for coming. This is a tribute to my mother, Anna Ryer. My mother was not a woman who did things halfway. She was fully dedicated, completely sacrificing. She poured every single moment of her life into her family without question, without complaint, without ever asking for anything in return. That was just what love looked like to her. She stood beside my father for 52 extraordinary years. Not 52 easy years, but 52 real years, built on tradition and commitment that quietly and beautifully became the deepest kind of devotion. Watching my father with her in her final months showed me what real love looks like. It looks like never leaving. It looks like staying. It looks like holding someone's hand all the way to the very end. My mother loved myself and my brother fiercely and was our strongest cheerleader. Her love language included cooking our favorite dishes and serving it with love. She also loved to brag about her grandchildren's achievements to anyone that would listen. My mother grew up with 10 siblings. She especially loved her youngest sister. They traveled to various countries together and had quite a few adventures. My mother loved her friends deeply. Her friends who stood by her side throughout Mummy's cancer journey. Mummy enjoyed every time her friends would visit from the church. They would pray and talk about life, sharing laughs and giggles. My mother was deeply religious. Her faith was her foundation. Her rituals were her language. Her prayers was the backbone of the life that she lived. She leaned on her faith her entire life, and it carried her all the way home. She had been involved with church activities since the age of 6. She was also a part of a group of folks called Dust Angels at the church in Edmonton. Giving back to her community, cleaning with her friends, brought her immense joy. During the tough days of facing the various side effects of numerous chemo cycles, she discovered her love for canvas painting. She meticulously chose themes for the paintings for each of her family members. We continue to cherish those gifts that she left behind. She was fully present in every moment and experienced life to the fullest. She was funny without even trying. She spent her last months in hospice, spreading joy and positivity from her bed. She made sure she knew each person by name and listened when they wanted to take a break and talk. The nurses would always call her their most loving patient, and it showed in the way they took care of her. She showed grace in suffering and talked about how she's a witness to God's love. She opened her eyes every single time I called her name, as if to say, I hear you, I see you, I am still here.
That was my mother. Aware of everything, caring about everyone, having opinions until the very end. She made her own decisions about her life and her death, on her own timeline, in her own way, with a strength and dignity that left us all in awe. I flew across countries for her multiple times because that is what she taught me. You show up for the people you love, you just go. When I sat with her on those final days, I watched my mother live fully until she passed, choosing connection, choosing love. She taught me that love is not a feeling, it is a choice you make every single day for 52 years. It is staying despite the challenges. It is holding on and letting go at exactly the right moments. She taught me that a life fully given to others is the most meaningful life there is. She taught me that strength doesn't always look loud. Sometimes it looks like a woman quietly doing everything for everyone around her for an entire lifetime without ever asking for credit. My mother left this world surrounded by the people she loved most, and she chose her moment with the same quiet authority. That was Anna, my mother. She leaves behind my father, her devoted husband of 52 years, who never once left her side. She leaves behind my brother, who held her hand when I could not be there, and who loved her with everything he had. She leaves behind me, her daughter, who will spend the rest of her life trying to love as fully and show up as faithfully as my mother did. She also leaves behind her son-in-law and daughter-in-law, whom she adored. She leaves behind 5 amazing grandchildren who adored her. She will be in every generation that follows, in the way they love, in the way they show up, in the way they refuse to leave when things get hard. That is my mother's legacy. Rest in peace, Mommy. You have done enough. You have given enough. We will always love you. First of all, I would like to thank you all for being here today to celebrate and remember Maya Muma. As most of you know, about 5.5 years ago, her life changed forever when she was diagnosed with stage 4 cancer. She was suddenly faced with surgeries, chemotherapy, radiation, fear, and uncertainty about her future. But through it all, she never let her circumstances change who she was. She faced every challenge with remarkable strength, grace, and unwavering faith. Through the most difficult moments in her life, she continued to share kindness and love with everyone around her. The doctors and nurses, the volunteers and her fellow hospice roommates, and of course with every friend and family member who came to visit. When I look back on the last 5.5 years of her life, I can say with complete confidence that she never let her illness define her. Instead, she leaned on her faith, continued to lead with compassion, and remained the same loving person she had always been. And when I think of her, those are not the memories that come to mind. The memories that come to mind are the little things she would do to show how much she loved me. She poured her love into everything she did, especially the meals she made. I still remember coming home from school to the smell of her fresh shrimp biryani and her special idli pudi, followed by a warm, big hug. She was also a firm believer in finishing everything on your plate. She would always say the last bite of a meal would make you the strongest. It was one of those little traditions that always made me smile and something I'll never forget.
During the summers, I would spend pretty much all day with her. One of my favorite things to do was play a board game called World Safari. I loved it so much that I would want to play for hours, and as much as she enjoyed her afternoon naps, she sometimes skipped them just to continue playing with me. Looking back now, it's not the game I loved most. It was the laughter we shared, the time we spent together, and the love she showed me in the simplest moments. As difficult as it has been to say goodbye to my Muma, I think the hardest part of this entire journey was watching my mom say goodbye to her own mother. Holding my mom as she cried in my arms and hearing her say, "I lost my mom," is something that I'll never forget. That experience reminded me just how precious the time we have with the people we love truly is. Tomorrow isn't promised to any of us, so if there's someone you've been meaning to call them. If you've been meaning to visit them, visit them. Don't wait for the perfect moment, because one day those ordinary moments will become the memories you'll treasure the most. And if there's one thing my Muma taught me, it's that life is measured not by how much money we have or not how long we live, but by the love we give others and the impact we leave on the people around us. She is now at peace, surrounded by God's love, and I know that Jesus has picked a very beautiful flower for his garden. While we miss her deeply, the love she gave us will continue to live on in each of us. Thank you, Muma, for everything. That was a wonderful tribute to Grandma Vikram and Lena. That was wonderful words of great mom, and she was. Good. Let's stand for the final blessing. And after the Mass is done, the family invites all of you to the parish hall for the dinner. And thank you for all the choir. They did a beautiful job, all of you coming together to express our deepest condolence to this family, and especially to Lena and Johnny and the grandkids and Vikram and Kavya and extended families and all of you friends. And also our condolence to Julie, lost her mom a couple of weeks ago, and our condolence to you and your family and Anand and the grandchildren and all of you here, and our deepest condolence to you. ஆண்டவர் என்று உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறை